உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜா நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ், உருது, மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113 www.katijanikah.com. அன்பார்ந்த ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் தோழர்களே, உலக மக்களையே உரைய வைக்கக்கூடிய ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இன்னைக்கு வெளியாகி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. இந்தளவு இஸ்ரேலுடைய ஜீனோசைட் தீவிரவாதிகளுக்கு இனவெறி என்பது இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. 2 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனை தரையில் தூக்கி அடித்து சம்பவ இடத்துல ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஒரு ஜீனோசைட் தீவிரவாதி ஏற்படுத்தியிருக்கான். ஸோ இந்த விஷயங்களை சற்று விரிவாகும். இன்னும் கூடுதலாக இஸ்ரேலுடைய மொசாதுடைய 8200 யூனிட் மேலே ஈரான் நடத்தின தாக்குதலில் எவ்வளோ பெரிய அழிவு அது சந்திச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உட்பட சில விஷயங்களை இந்த காணொலியில் பார்ப்போம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க செய்திகளுக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் கடந்த 12 நாட்களாக கடுமையான யுத்தம் என்பது நடந்துச்சு. ஸோ இந்த யுத்தத்தில் இன்றைக்கி ஈரான் ஒரு பெரிய வெற்றி படைச்சிருக்கு. வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு வெற்றி என்பது ஒரு எழுதப்படக்கூடிய. அன்பார்ந்த நண்பர்களே, ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் ஒரு 13 நாளாக கடுமையான யுத்தம் என்பது நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த யுத்தத்தில் ஈரான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றிருக்குன்னு தான் சொல்ல முடியும். மறுபக்கம் இஸ்ரேல் நாங்களும் வெற்றி பெற்று விட்டோம் சொல்லுது. ஆனால் அது வெற்றி இல்லை, அது போலியான சொல்லாடல்களாகவும் போலியான செய்திகளாகவும் அது தன்னை இழிவுபடுத்த யாரும் கூடாதுன்னு சொல்லிட்டு பரப்பிட்டு இருக்கு. ஆனால் ஈரான் உண்மையான வெற்றி பெற்றிருக்கு. காரணம் 20 மாதங்களாக காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள், ஹவுதிகள், இன்னும் லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் நடத்தின தாக்குதலை வெறும் 13 நாளில் வெற்றிகரமாக நடத்தி அழிவில் ஈரானுக்கு சில இழப்புகள் ஏற்பட்டுச்சு. முக்கியமான தலைவர்கள் இறந்தாங்க, 600க்கும் மேற்பட்ட வெகுஜன மக்கள் இறந்தாங்க. அவங்களுடைய இறுதி ஊர்வலம் எல்லாமே இன்றைக்கி நடந்துச்சு. ஸோ இந்த வேளையில் தான் இந்த போர் காரணமாக ஈரானிலிருந்து ரஷ்யாவுக்கு சென்ற ஒரு தாய் மற்றும் குழந்தை இந்த நபர்கள் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு முயற்சியை இஸ்ரேலுடைய ஜீனோசைட் தீவிரவாதி ஈடுபட்ட அந்த காட்சி தான் இன்றைக்கி வெளியாகிருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுகளை பார்க்கும்போது மனம் என்பது பதைபதைக்குது. ஆக்சுவலி இந்த ரஷ்யாவுக்கு சென்றிருக்கக்கூடிய இந்த குடும்பத்தார் எங்கே இருந்தாங்கன்னா உண்மையாக ஆப்கானிஸ்தானில் இருந்தாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான்லேருந்து ஈரானில் கொஞ்ச நாளும் குடும்பத்தோடு தங்கிட்டு அங்கேருந்து இவங்க மாஸ்கோவுக்கு போயிருக்காங்க. மாஸ்கோவிலேருந்து அடுத்து எங்கே போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விமான நிலையம் செரமேட்டியோ என்று சொல்லக்கூடிய விமான நிலையம். இந்த விமான நிலையத்துக்கு தான் தயாரான சூழலில் இருந்திருக்கிறாங்க மாஸ்கோவில். ஸோ மாஸ்கோலேருந்து ரிட்டர்ன் மறுபடியும் ஈரானுக்கு வர பிளான் பண்ணாங்களா இல்லை ஆப்கானிஸ்தானுக்கே போகணும்னு நினச்சாங்களான்னு தெரியல. ஸோ இந்த நிலையில தான் அந்த வெயிட் பண்ணக்கூடிய அந்த ஹாலில் பார்த்திங்கன்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. அங்கே ஜியோனிசைட் தீவிரவாதி இருக்கான். இவன் எந்த நாட்டை சார்ந்தவன் கேட்டிங்கன்னா பெலாரஷியான்றது சொல்லக்கூடிய நாட்டை சார்ந்தவன். ரஷ்யாவுக்கு சுற்றி பார்க்குறதுக்காக வந்திருக்கான். ஸோ இவனும் மாஸ்கோ அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறான். இவனுடைய பேர் பார்த்திங்கன்னா சற்று வித்தியாசமாக இருக்குது. விளாடிமிர் விட்கோ என்று சொல்லக்கூடிய பேர். விளாடிமிர் புட்டின் மாதிரி இவருடைய பேர் விளாடிமிர் விட்கோ. ஸோ இந்த விளாடிமிர் விட்கோ என்று சொல்லக்கூடிய சைக்கோன்னு தான் சொல்ல முடியும். சைக்கோன்னா நடிச்சிருக்கான் சைக்கோ மாதிரி அப்படின்னு தான் இன்றைக்கி செய்திகள் வருது. ஸோ இவனுக்கு கிட்டத்தட்ட 32லேருந்து 33 வயசு இருக்கும். ஸோ இவங்க அசால்ட்டாக அங்கே நின்றுட்டு இருக்கிறான். அவங்க பெற்றோர் தூரத்தில் இருக்கிறாங்க. அதாவது அந்த தாய் கிட்டத்தட்ட கர்ப்பமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அவங்க வயதுக்கு ஒற்ப மகள் என்பது இந்த அடித்தான் பார்த்தீங்களா விட்கோ, இந்த சைக்கோவுக்கு இருந்திருக்கு. அதாவது பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையுடைய தாயுடைய வயதுக்கொப்ப மகள் இவனுக்கு இருந்திருக்குது. ஸோ இந்த சூழலில் என்ன பண்ணுறான்னா அசால்ட்டாக அந்த தாய் ஒரு தள்ளுவண்டி எடுப்பதற்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கு. அவங்க பார்க்காத அந்த நேரத்தில் திடீர்னு அந்த குழந்தைக்கு 18 மாதம் கிட்டத்தட்ட 1.5-2 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த குழந்தைய கையில் எடுத்து சுற்றி WWF அந்த சண்டையில் வர மாதிரி ஒரே அடி அடிக்கிறான் தரையில். அடித்த பின்னாடியே மண்டை ஓடு உடஞ்சிருது, முதுகு தண்டு உடஞ்சிருது, எலும்புகள்லாம் நொறுங்க ஆரம்பிச்சிருது. உடனடியாக அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் ஓடி அந்த குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. அந்த மருத்துவமனையில் இன்றைக்கி அந்த குழந்தையுடைய ரிப்போர்ட் என்னென்னா கோமாவில் அந்த குழந்தை இருக்குதுன்னு. சரி, நிச்சயமாக துவா செய்யுங்கள் அந்த குழந்தை உடல் ஆஃபியத்தோடு வரணும்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ ஒரு இனவெறியோடு தான் செயல்பட்டுருக்கான். இவன் எப்படி லூஸாட நினச்சிருக்கான்னா அந்த நிகழ்வு நடந்த பின்னாடி எல்லாம் தூக்க வர்றாங்க. நியாயமாக என்ன பண்ணி ஓடி இருக்கணும், ஓடலை. தரையில் உட்காந்துக்கிட்டு ஏதோ தலையை சுரிஞ்சுக்கிட்டு அப்படியே மெதுவாக என்ன பண்ணுறான், ஒரு சைக்கோ போல் நடிச்சுட்டு திடீர்னு ரன் ஆகி ஓட ஆரம்பிச்சிட்றான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய காவல்துறை இவனை பிடிச்சி இவனுடைய விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இவன் மேலே இன வெறுப்பில் செயல்பட்டுருக்கிறான் அப்படிங்கிற பல்வேறு வழக்குகள் இவன் மேலே போடப்பட்டிருக்குது. இவன் நிச்சயமாக சைக்கோ இல்லை அப்படிங்கிற சில ரிப்போர்ட்ஸ் தான் இன்றைக்கி வந்துட்டுருக்கு. இதை வேண்டுமென்றே செஞ்சுருக்கிறான்
அப்படிங்கிற நிலையில தான் இதை பார்க்க முடியுது. அப்போ நிச்சயமாக இது பெரிய ஒரு மனவலியாக இருக்குது. ஒரு இனவெறி என்பது இந்தளவு ஒரு குழந்தை கூட என்று பாராமலாம் ஒருத்தனை வந்து உச்சகட்டத்துக்கு செல்ல வைக்கும். நீ ஜியோனிஸ்டாரி, நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனால் ஒரு குழந்தையை கொல்ல வேண்டும் என்ற அளவுக்கான ஒரு இனவெறி என்பது இன்னைக்கு ஜியோனிச தீவிரவாதிகள் உலகம் முழுக்க ஊட்டி வச்சிருக்கான். ஜியோனிச தீவிரவாதி வந்து இஸ்ரேலில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க விரிந்திருக்கிறான். அங்கொன்றும் இங்கொன்றுமாக சுயரூபம் வெளியே வருது. ஆனால் வேறு வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய உண்மையான யூதர்கள், ரப்பிகள் எல்லாமே எல்லா மதத்தையும் மதிக்கிறாங்க. சொல்லப்போனால் இஸ்ரேலே எதிர்க்கக்கூடிய இடத்துல இஸ்ரேலுடைய ஜியோனிச தீவிரவாதத்தை, இங்கே எப்படி இந்துத்துவ தீவிரவாதத்தை இந்துக்கள் எதிர்க்கிறாங்களோ அங்கு யூதர்கள் ஜியோனிச தீவிரவாதத்தை எதிர்த்துட்டு இருக்காங்க. அது இன்னும் பல மக்கள், பல சார் மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சில நபர்கள் ஒளிந்து கொண்டு நல்லவர்கள் போல காட்டிட்டு திடீர்னு அந்த சுயரூபம் என்பது இன்னைக்கு வெளிவரக்கூடிய சூழலில் இருக்குது. அப்போ நிச்சயமாக இந்த பாதிக்கப்பட்ட சிறுவனுக்காக அதிகமான பிரார்த்தனை செய்யுங்க. திடீர்னு நடந்த அந்த நிகழ்வு, அந்த தாய் கர்ப்பமாக இருக்கிறாங்க, ஒரு பெரிய பயணம் ஆப்கானிஸ்தான்லேருந்து வர்றாங்க, ஈரானில் கொஞ்ச நாள் இருந்துட்டு ரஷ்யாவுக்கு வந்திருக்கிறாங்க. இனி ரஷ்யாவிலேருந்து ஈரான் திரும்ப முயற்சி பண்ணாங்களான்னு தெரியல. அந்த தாயார் கர்ப்பமாக இருக்கக்கூடிய அந்த பெண் தனது குழந்தை 2 மாத குழந்தைய இந்த நிலைமைக்கு ஆளாக்கி அந்த நிலையை அவங்க மனது அளவில் நம்ம யோசிக்கக்கூடிய சமயத்தில் மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. பார்க்கும்போது அந்த காட்சிகள் மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துது. ஸோ நிச்சயமாக அவங்களுக்காக துவா செய்யுங்க. அந்த இந்த துரோக வேலையை செய்த, இந்த அயோக்கிய வேலையை செய்த அந்த நபருக்கு உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். அதனால தான் பாருங்கள், நீங்கள் ஈரானுடைய மக்கள் பொங்கி எழுந்திருக்கிறாங்க. ரஷ்யாட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே வச்சுக்கிட்டு நீங்கள் தண்டனை கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது, அது எங்களுடைய பிரச்சனை. ஈரான் என்ற ஒரே காரணத்திற்காக அவன் அதை பண்ணியிருக்கிறான். அதனால் திருப்பி அந்த அயோக்கிய பையில அனுப்புங்க, அந்த விளாடிமிர் விட்கோவை அனுப்புங்க. நாங்கள் அவங்களுக்கு என்ன பதிலடி அவனுக்கு கொடுக்கணுமோ, எப்படி தரமாக சம்பவம் செய்யணுமோ அந்தளவு நாங்கள் செஞ்சிடறோம் அப்படின்னு அந்த மக்கள், ஈரான் மக்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நிச்சயமாக இது பெரிய ஒரு கவலையான செய்தியாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. மறுபக்கம் இன்னைக்கு IAEA என்று சொல்லக்கூடிய அமைப்பு பற்றி சொல்லியிருக்கேன். சர்வதேச அளவில் அணு ஆயுதம் சம்பந்தமான, அணு உலை சம்பந்தமான ஒரு ஆய்வு இயக்கம். பல்வேறு நாடுகளுக்கு அணு உலை இருந்துச்சுன்னா போய் ஆய்வு செய்வாங்க. ஸோ இந்த அமைப்பு இஸ்ரேலோட கை கொடுத்துட்டு ஈரானை அழிப்பதற்கான, ஈரான் அணு நிலையை தாக்குவதற்கான வேலையில் ஈடுபட்டுச்சு. அது அணு நிலை இல்லை, அணு உலையும் இல்லை, அணு ஆயுத மையம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அமெரிக்கா பேச்சை கேட்டு இது மேலே வழக்கு தொடுக்கக்கூடிய அளவுக்கு போச்சு. ஆனால் இன்றைக்கி என்னென்னா, இந்த போருடைய இடையிலேயே சொல்லிடுச்சு IAEA இன்டர்நேஷ்னல் ஆட்டோமிக் எனர்ஜி ஏஜென்சின்னு வரும். ஸோ இந்த அமைப்பு இடையில், இந்த போருடைய ஒரு 6-7 நாட்கள் அந்த போருடைய நிலையிலேயே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, அவங்கள்ட்ட அணு ஆயுதம்லாம் கிடையாதுன்னு ஒரு ரிப்போர்ட்டை கொடுக்குது. அப்போ இரட்டை நாடகம் ஆடிட்டு இருக்கறனால ஈரானுடைய IRGC இராணுவம் மற்றும் ஈரானுடைய நாடாளுமன்றம் எல்லாம் சேர்ந்து பேசிய நிலையில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க, இந்த IAEA மேலே வழக்கு தொடுக்கணும். மேலும் IAEA இனிமேல் எங்கள் ஈரானுக்குள்ளே வந்து அணு உலைகளில் போய் ஆய்வு செய்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு வரக்கூடிய வேலை வச்சுக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய தடை வச்சிருக்கிறாங்க. ஸோ இதற்கு இன்றைக்கி ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செர்ஜிவா லவ்ரோவ் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த தலைவர், புட்டின் இருக்கார்ல, அவருக்கு நிகராக செயல்படக்கூடியவர், புட்டின் கூட இவருடைய ஆலோசனை கேட்டு தான் செயல்படுவார். ஸோ இந்த லவ்ரோவ் இருக்கார்ல, இவர் இன்றைக்கி வந்து ஈரானுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்னென்னா, இன்றைக்கி IAEA வந்து உள்ள ஆய்வு செய்கிறீங்கிறீங்கல்ல, சார் நீங்கள் ஆய்வு செய்யக்கூடிய தகவலை ரகசியமாக வச்சுக்குவீங்க, யார்ட்டையும் பகிர மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? ஏதாவது கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்தா கிடையாது. அப்போ நீங்கள் ரகசியமாக வைத்துக்குவீங்க, இந்த விஷயங்களை எதுவும் சொல்ல மாட்டோம் அப்படிங்கிற அந்த சேஃப்டியை, அந்த பாதுகாப்பை நீங்கள் உறுதி செய்யாத நிலையில் எப்படி வந்து அங்கே நீங்கள் ஆய்வு செய்யலாங்கிற ஒரு கேள்வியை வந்து இன்றைக்கி லவ்ரோவ் கேட்டிருக்கிறாரு. ஒரு சிறந்த தலைவராக காணப்படுறாரு. இதற்கு முன்னாடி தொடர்ந்து ஹவுதிகளுக்கு, இன்னும் வந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சர்ஜிவ் சௌரவ் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது கூடுதலான விஷயமாக காணப்படுகிறது. அடுத்து இன்னைக்கு இஸ்ரேலுடைய ஒரு முக்கியமான இதயமாக, நாடிட்டு துடிப்பாக இருக்கக்கூடிய யூனிட் 8200 மேலே இந்த போருடைய இடைக்காலத்தில் ஈரான் தாக்குதல் நடத்துச்சு. ஸோ இந்த யூனிட் 820 பற்றி சொல்லியிருக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு உளவு நிலையம். இங்கே 18லேருந்து 21 வயசு மதிக்கத்தக்க நபர்கள் உள்ளே போய் பயிற்சி எடுப்பாங்க. இஸ்ரேலுக்கு நன்றியோடு வேலை பார்ப்பாங்க, பல உளவு தகவல் எடுப்பாங்க, சின்பெட்டு மொசாதில் வேலை பார்ப்பாங்க. 5 ஆண்டுகள் தான் அதோடைய பதவிக்காலம். ரிட்டையர்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அமெரிக்கா, உலகங்கிறது மேற்குலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் மொசாதுக்காக, உளவுக்காக வேலை பார்க்கலாம். ஆனால் இஸ்ரேலுக்கு நீங்கள் நன்றியோடு இருக்கணும் அப்படிங்கிற பல விஷயத்த சொன்னோம். இந்தியாவில் கௌரி லங்கேஷுடைய படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பெகாசஸ் மென்பொருளை கண்டுபிடிச்சது கூட இந்த 8200 இருந்து வெளிவந்த ஒரு அமைப்பு தான் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பழைய காணொலியே சொன்னோம். ஸோ இந்த 8200 இன்றைக்கி எந்தளவு அழிஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து அல்ஜசீரா போன்ற ஊடகங்கள் வெளியே ஆகியிருக்காங்க. அதில் குறிப்பாக இந்த 8200 இராணுவ பயிற்சி, உளவு பயிற்சி மட்டும் கிடையாது, அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு கூட பயிற்சி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, டிமோனோ என்று சொல்லக்கூடிய அணு உலை இருக்குது இஸ்ரேலில். ஸோ இந்த டிமோனோவுக்கு வேலை செய்வதற்காக பயிற்சி எடுத்தவர்கள் இதில் பெரும்பான்மையாக இருந்திருக்கிறாங்க.
ஸோ இவர்கள் மேலே கூட கிட்டத்தட்ட தாக்குதல் வந்து ஈரான் நடத்தியிருக்கு அப்படிங்கிற தகவல் வருது. கிட்டத்தட்ட 8200 பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஃபுல் ரிப்போர்ட். இந்த 12 நாளில் என்னென்ன இஸ்ரேல் அழிவு சந்திச்சிருக்குன்னு இஸ்ரேல் பெரிய ரிப்போர்ட் விட்டதில் இந்த 8200 அழிவு என்பது ரொம்ப பிரதானமாக பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயங்களை பார்க்க முடியுது. இறுதியாக இன்னைக்கு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள், முஃப்திகள், ஸ்காலர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு அமைப்பு இருக்குது, இஸ்லாமிய உலக அளவில் இருக்கக்கூடிய முஃப்திகளுக்கான அமைப்பு. இந்த சர்வதேச முஃப்திகள் ஸ்காலருடைய அமைப்பு, அறிஞர்களுடைய அமைப்பு இன்றைக்கி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு. என்னென்னா, உலக முஸ்லீம் தலைவர்கள்லாம் ஒற்றுமையாயிருங்க, ஒற்றுமையினும் கயிறை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விடாதீர்கள். நாம் எல்லாமே ஒரே உம்மா, ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நாம் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாரிசுகள் என்ற பல விஷயங்களை சொல்லுது. உலக இஸ்லாமிய தலைவர்கள்லாம் ஒன்று கூடி, உலக இஸ்லாமிய தலைவர்கள்லாம் இணைந்து பொருளாதார, அரசியல் மற்றும் இராணுவ கூட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு வலுவான நிலையில் இருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முஃப்திகள் இன்னைக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ உண்மையாகவே ஒரு வரவேற்கத்தக்க அமைப்பு. ஏன்னா இமாம்கள், முஃப்திகள் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் மக்களை நேர்வழியில் செலுத்தக்கூடியவர்கள், ஒற்றுமையை உருவாக்கக்கூடியவர்கள். ஸோ இவர்களுடைய பேச்சை மதிக்கணும், ஒரு இமாமுடைய பேச்சை நிச்சயமாக மதிக்கணும். ஒற்றுமைக்காக அவர்கள் பெரிய அளவில் பாடுபடுறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைவர்கள் முஃப்திகளுடைய பேச்சை கேட்பாங்களா? சவுதியில் இருக்கக்கூடிய முஃப்திகளுடைய பேச்சை அங்கே இருக்கக்கூடிய அரசர் கேட்டுருவாரா? முஃப்தி சொல்கிறாரு, இஸ்லாமிய அடிப்படையில் காசாவுக்கு நம்ம உதவணும், இல்லாட்டி அல்லா நாளையில் மறுமையில் வந்து திருப்பு நாளில் நம்மளை வந்து கேள்வி கேட்பான், நம்மளை தண்டிப்பான் அப்படிங்கிற பல விஷயங்களை அந்த முஃப்தி எடுத்து சொன்னால் சல்மான் கேட்டு போயிடுவாரா? சல்மான் சொல்வதை தான் முஃப்தி கேட்கணும். அந்த அளவு தான் வச்சுருக்காங்க இமாம்களை கையாள்களை போலவோ இந்த நிலையில ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வரலாறுகளை எடுத்து பாருங்கள், வரலாற்றில் நடந்த எல்லா போர்களிலும், குறிப்பாக இந்தியாவுடைய விடுதலை போரில் அவ்வளவு ஆலிம்களை தூக்கில் போட்டாங்க. ஒரு ரோட்டுடைய நெடுஞ்சாலையில் முழுக்க ஆலிம்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். அந்தளவு உயிர் தியாகம் செய்தவர்கள் ஆலிம்கள். ஸோ அந்த ஆலிம்களை இன்றைக்கி மதிப்பதே கிடையாது உலகத் தலைவர்கள் வருங்க, உள்ளூர் கவுன்சிலர் கூட மதிக்க மாட்டான். அந்தளவு தான் இன்றைக்கி நிலைப்பாடுகள் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூழலில் நிச்சயமாக அந்த அழைப்பு வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த தலைவர்களை ஒன்று சேர்க்க முடியாது. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடிட்டு இருக்கிறான். இவங்க எல்லாத்தையும் ஒன்றுமைப்படுத்த முடியாது. குறிப்பாக நேற்று பார்த்துருப்பீங்க, கத்தார், பஹ்ரைன், UAE, அமெரிக்க பேஸ் நிலையங்கள் இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அடிமையாக தான் இருக்கிறாங்க, சேவை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இனப்படுகொலை நடந்துட்டு இருக்கு, அதுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த அளவு இஸ்லாமிய தலைவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில், உலக நாடுகளுடைய தலைவர்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் நிச்சயமாக அந்த ஒற்றுமையினும் கயிறை இவங்க அத்து விட்டுட்டு அனாதையாக தான் சுற்றிட்டு கிடக்கிறாங்க. இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.